யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்க விக்டோரியா கிளையினால் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களின் வளமான எதிர்காலத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டமே மகிழகம். எமது சமுதாயத்தில் இப்போது தற்கொலை முயற்சிகள், போதைப்பொருள் பழக்கம், குடும்ப வன்முறை, கல்வியின் பால் ஆர்வமின்மை, கும்பல் மோதல்கள் மற்றும் ஆழமான சாதி மத பிளவுகள் என்பன மிகவும் கவலைக்குரிய அளவில் அதிகரித்து வருவது நாம் அறிந்ததே. இவற்றுக்கெல்லாம் காரணங்களை கண்டறிந்து அவற்றிற்கு எம்மாலான ஒரு தீர்வை வழங்க ஆரம்பிக்கப்பட்டதே மகிழகம். எமது சமூகத்தில் உளவியல் ஆலோசனை பற்றிய புரிதலும் அதன் மீதான சமூகத்தின் பார்வையும் ஒரு முறையான மற்றும் கட்டுக்கோப்பான ஒரு அணுகுமுறையின் அவசியத்தை உணர்த்தியிருக்கிறது. மகிழகம் இதை இனம் கண்டு மாணவர்களுக்கான உளவள ஆலோசனைகளையும் மாணவர்களின் மகிழ்ச்சியான கற்றலுக்கு தேவையான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறது. ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மட்டுமே மகிழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயினும் எமது நோக்கம் முழுமையாக வெற்றியடைவதற்கு மகிழகமானது எமது பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது. அதை நிறைவு செய்ய ஆரம்பிக்கப்பட்டதே அனைவருக்கும் மகிழகம் திட்டம். 2019 ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மகிழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 2020 ஆண்டு அனைவருக்கும் மகிழகம் திட்டம் முன்மொழியப்பட்டு அதற்கான நிதி சேகரிப்பு நடைபெற்றது. 2021 ஆண்டு அனைவருக்கும் மகிழகம் திட்டத்தின் முதற்கட்டமாக மட்டக்களப்பு கரடியனாறு மகாவித்தியாலயத்தில் மகிழகம் தொடங்கப்பட்டது. 2024 ஆண்டு அனைவருக்கும் மகிழகம் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக வேலணை மத்திய கல்லூரியிலும் ஆரம்பிக்கப்பட்டது. வேலணை மத்திய கல்லூரியின் மகிழகத்தில் தீவக பகுதியில் உள்ள வேறு பாடசாலை மாணவர்களும் இணைந்து பயன்பெறுவது மகிழகத்தின் நோக்கத்தை மேலும் உறுதி செய்கிறது. இந்த வருடம் மகிழகம் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் மகிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நாங்கள் தயாராக உள்ளோம். மகிழகத்தின் தேவை அதிகமாக உணரப்படும் பின்தங்கிய பகுதிகளாகிய கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களில் அடுத்த மகிழக நிலையங்களை ஆரம்பிக்க நாங்கள் எண்ணியுள்ளோம். மாணவர்களுக்கு உள ஆரோக்கியமானது மிகவும் முக்கியமானதாகும். நாம் இருக்கின்ற இந்த கட்டளம பருவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொருத்தமாக கையாளவும், மனவளர்ச்சி முகாமை செய்யவும், போதைப்பொருள் பாவனை, தொலைக்காட்சி, தொலைபேசி என்பவற்றில் நம்மை பாதுகாக்கவும் நாம் உள ஆரோக்கியமுடையவர்களாக இருப்பது அவசியமாகும். மகிழகத்தின் முக்கிய நோக்கி இதுதான். என்னை பொறுத்தவரையில் எனது வீட்டுச் சூழலில் நடைபெறும் விடயங்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கும் விடயங்களை எனது நண்பர் என்னுடன் பயிர்வர். அதை அவர்கள் நேரடியாக சொல்லுவதற்கு தயங்கும் போது நான் அதை மகிழகத்தின் பொறுப்பாசிரியருடன் கலந்துரையாடுவதில் எனக்கு மட்டும் இல்லாமல் எனது நண்பர்கள், பிற மாணவர்கள் போன்ற அனைவருக்கும் மகிழகம் உதவி செய்துள்ளது. 6ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பயம், பாடசாலையில் நான் தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ஆனா மகிழகத்துக்கு சென்று வரும் பொழுது அந்த உணர்வுகள் எல்லாம் நீங்கி இந்த பாடசாலையும் என்னுடைய குடும்பத்தில் ஒன்றானது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய ஏற்பட்டது. மகிழக அழகுல எங்களது பிரச்சனைகளை கூறுகின்ற வேலையில இந்த பிரச்சனைகளை கூறுகின்ற வகையில இந்த மகிழக அழகுல உள்ள ஆசிரியர்கள் எங்களோட ஆதரங்கள், எங்களோட பிரைவசியை பாதுகாப்பான வகையில் வைத்துக் கொண்டார். கட்டுரை போட்டியில் நான் பங்கேற்றிருந்தேன். பங்கேற்க முன்னர் நான் அதற்காக அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற ஒரு வீடியோ செய்து கொடுத்திருந்தேன். அதனால் எனக்கு எடிட்டிங்கில் ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டது. அதன் பின்னர் நான் யோசித்தேன், நான் இவ்வாறு எடிட்டிங் மேலும் கற்றால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று. எனக்கு மிகவும் விருப்பமான செயற்பாடு என்றால் நான் யோகாசனத்தையே கூறுவேன். இவற்றை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதியை சமூக ஆர்வலர்களான உங்கள் நன்கொடைகள் மூலம் சேகரிப்பதே எமது எண்ணமாகும்.
உங்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் அனைத்தும் இந்த 2 மகளகங்கள் தொடங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். இதுவரை மகளகச் செயற்பாடுகளுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் யாழ் இந்து பழைய மாணவர் சங்கம் ஆஸ்திரேலியா விக்டோரியா கிளை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. எமது இளம் சமுதாயம் அவர்கள் விரும்பிய துறையிலே தன்னம்பிக்கையுடன் தங்கள் கல்வி மற்றும் தொழில் முயற்சிகளை முன்னெடுக்க வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் சரியான முறையிலே அமைத்துக் கொடுத்து அவர்களின் வாழ்வு சிறக்க வழி சமைப்போம். நன்றி.